அளவந்தார். ஆமா, நீ எந்த உலகத்துல, எந்த கண்டத்துல, எந்த பாகத்துல, எந்த நாட்டுல, எந்த ரூட்ல, எந்த வீட்டுல, என்ன ஸ்டேட்ல எப்படி இருக்கு விவரமா சொல்லு. பழம்பெரும் உலகமாம் பரத கண்டத்திலே, தென் பகுதியிலே, செந்தமிழ் நாட்டிலே, அழகசிங்கபுரம் ரூட்டிலே, காந்தி கிராம பட்டணத்திலே என் சொந்த வீட்டுல சுகமா இருக்கு. பலே 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 பலே, வேஷ் வேஷ். அதெல்லாம் இருக்கட்ட. இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன? ஓஹோ, அதான் சொல்லிவிட்டியே சுகஜீவனம்னு. என்னது சுகஜீவனமா? என்ன சாப்பிட்டுட்டு சும்மா வீட்டுல உட்காந்துட்டு இருக்கேன்னு நினைச்சியா? வேற என்ன? உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார்னு குரல்ல சொல்றபடி காலேஜ் விட்டு வெளியே வந்தோடனே நம்ம நாட்டு தலைவர்கள் சொற்படி நேரா கிராமத்துக்கு போனேன். விவசாயத்துல ஈடுபட்டு ஆக்க வேலையில அப்படியே மூழ்கிட்டேன். அடே அப்பா, அப்ப மூழ்கணுமே இப்பதான் ஒரு நிமிஷம் வெளியில வந்திருக்க. ஆமா, உன் ஆக்க வேலையில நீ சாதிச்ச காரியங்கள் என்னப்பா? என்னப்பாவா? எவ்வளவு காரியம் சாதிச்சிருக்கேன். வீடு ஒண்ணுக்கு கட்சி 3, தெரு ஒண்ணுக்கு கட்சி 4ன்னு இருந்த எங்க கிராமத்தை ஒரே கட்சி, ஒரே ஜாதி, ஒரே மதம்னு செஞ்சு இந்த 5-6 வருஷத்துக்குள்ள இவ்வளவு வேலையும் நீ எப்படி செஞ்ச? அவ்வளவு ஐயாவோட பணமுடா. பணம், அதோட சலியாத உழைப்பு, மனோ உறுதி, தைரியம், அன்பு, கண்ணியம், கட்டுப்பாடு, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அதெல்லாம் போட்டேன். இப்ப உனக்கு எத்தனை சம்சாரம்? என்னது? ஐம் சாரி, எத்தனை குழந்தைகள்? அடியேன்னு கூப்பிடுறதுக்கு ஒரு சம்சாரம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தானடா குழந்தைகளை பத்தி பேச்சு. அடே, அப்படின்னா நீயும் என் மாதிரி கட்ட பிரம்மச்சாரி தானா? இல்லற ஜோதி இல்லாம இருக்கிறது நல்லா இல்லைன்னு எங்க பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க. அப்படின்னா அங்க இருட்டாத்தான் இருக்குன்னு சொல்லு. பிரகாசம் அடைய செய்ய ஒரு பத்தினி தேவை. அவ பிறந்துட்டாலோ இனிமேதான் பிறக்கணுமோ தெரியும். ஓ, உனக்கு அப்படின்னா பத்தினி தேவையா? ஆமா, உனக்கு எப்பேற்பட்ட பத்தினி தேவை? நிறைய பணம் இருக்கணும், நல்ல நாகரிகம் இருக்கணும். அழகு அவசியம் இல்லை. அவசியம் இல்லையா? சரி, நிறைய பணத்தோட நாகரீகமான ஒரு பொண்ணு இருக்கு, நாகப்பாம்பு மாதிரி. ஆனா கிட்டவே நெருங்க முடியாதே. ஆட்சேபணம் இல்ல. பல்ல புடுங்கி மகிடி ஊதி படம் எடுத்து ஆட பண்ணிடுவேன். ஆனா தலையில நாகரத்னம் இருக்கோ? தங்கத்துக்காக உன்ன ஒரு சிங்க குண்டுல கொண்டு போய் தள்ளிட்டா? தங்கம் இருந்தா சரிதான்டா. அது பெண் சிங்கமா இருந்தாலும் சரி, அசிங்கமா இருந்தாலும் சரி, காதலிக்காம கல்யாணம் பண்ணிக்கிறேன் விடு. அளவந்தா, நீ என்ன நாடி பிடிச்சு பாக்குறியா இல்ல உண்மையாவே சொல்றியா? உண்மையா தாண்டா சொல்றேன். என்னுடைய திட்டம் அப்படி. எனக்கு ஏராளமான பணம் தேவை, ஏழைகளுக்கு உதவி பண்ணு. பணத்துக்காக ஒரு நாயையும் பேயையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா பின்னால வாழ்க்கை சுகப்படாதேப்பா. ஏக்கலோ, அது நாயா இருந்தாலும் சரி, பேயா இருந்தாலும் சரி, பல்லு இல்லாத குமரியா இருந்தாலும் சரி, கண்ணு இல்லாத கன்னியா இருந்தாலும் சரி, நான் கண்ணியமா காலம் கடத்துவேன். இப்போ அவ்வளவெல்லாம் ஒண்ணு டேஞ்சர் கிடையாது. நான் சொல்ற பெண் இருக்கே, சௌந்தர்யவதி, சௌபாகியவதி, சகலகலாவல்லி. ஆனா ஆனா என்னடா ஆனாவது? அவனாவது சண்டி ஒண்ணுதான். என்னது சண்டியா? சண்டினா சாதாரண சண்டி இல்ல. டே அப்பா, சொல்லி முடியாது. ஏக்கலவு, குண்டுமணிக்கு கருப்பு, சந்திரனுக்கு களங்கம், கோவிலுக்கு கோபுரம். இத போல சகலகலாவல்லியான ஒரு பெண்ணுக்கு சண்டித்தனம் சாமுத்திரிகா லட்சணத்துல ஒண்ணு. அது ஒரு அபூர்வ பிறவியா தான் இருக்கணும். இருக்கும் அப்பா, அந்த பிறவிக்கேத்த பிறவிதான்ப்பா நீயே. ஆமா, அந்த மை டார்லிங் சண்டி யாரோட பொண்ணு? யாரு மை டார்லிங்? என்ன இப்பவே சொல்ற? யாரோட பொண்ணு? சண்டமாரதும் தண்டபாணி பிள்ளையோட மக. ஓஹோ, தண்டபாணி பிள்ளை மகளா? அவர் நம்ம கிராமம் தான். நம்ம ஃபேமிலிக்கு ரொம்ப வேண்டியவர். அப்படியே அப்பாவோட பால்ய நண்பர். ஆனா அவரை நான் பார்த்தது இல்ல. அவரை உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு வேற எப்படி தெரியும்? நம்ம கிளப்ல அவர் ஒரு மம்டி கமிட்டி மெம்பர். கமிட்டி மெம்பரா? அவர் இங்க அடிக்கடி வருவார்ல? எப்பவாவது எலெக்ஷன் டைம்ல ஒரு நாளைக்கு வருவார். ஆஹா, அந்த பெண்ணோட பேர் என்ன சொன்ன? அதாவது மாதா பிதா வச்ச பேரு மனோரமா. ஆனா மனோரமா? ஆமா, சொல்லு மனோரமா. ஊராரெல்லாம் சேர்ந்து வச்ச பேரு அப்பா மகாசண்டி. ஆமா ஏக்கலோ, நீ அந்த பெண்ணை பத்தி சொல்ல சொல்ல எனக்கு ஆவல் அதிகரிக்குது. வா போய் பாக்க. நீ என்னப்பா அர்ஜுன மாதிரி புறப்பட்டிய? அவ அடிய விட பெரிய வில்லி தெரியுமா? சொல்லாலேயே சும்மா சுட்டு தள்ளிவிடுவாமா. பதில் சொல்றதுக்கு சும்மா நடுங்கும். அவள் எரிமலை போல் குமரட்டும், மேடை பிரசங்கி போல் வசைமாறி பொழியட்டும், வசைமாறிய இசை பிரவாகம் என்பேன். அடி சேக்கேனான கடுகடுத்த முகத்துடன் காட்சியளித்தான். கதிரவன் ஒளிபட்ட தாமரையடி உன் வதனம் என்பேன். விழித்து பார்த்தான். விழியால் மொழி பேசுகிறாய் என்பேன். அட மௌனமா இருந்தாயா? மௌனம் சம்மதத்தின் அறிகுறியடி என்பேன். போவலியே அப்படின்னு சொன்னான். அன்பே, என் ஆருயிரே, கண்ணாளா,
காதலா என்ன? என்று அவள் என்னை அழைப்பது போல் அவள் அருகே போய் நிற்பேன். அருகே போய் நின்ன உடனே பலார்னு கன்னத்துல ஒண்ணு கொடுப்பா, அதையும் நீ வாங்கிக்கிற. பல்லை கழட்டி விடுவேன். ஏய் யார் பல்ல? அவ பல்ல தானே. அப்பா நீ செஞ்சாலும் செய்வ, கரடியும் நீயும் ஒண்ணுங்கிறதா எனக்கு தெரியுமே. கரடி அல்லடா சண்டாளா, முதலையடா முதலை. முதல்ல நான் போய் உனக்காக